ஈசாக்கு வந்திருக்கோம். இங்கே எப்படின்னா ஒரே இன்னைக்கு 2-3 நாளாக மழையாக தான் பயங்கர காற்று அடிக்குது. நல்ல கிளைமேட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஈசா இது சிவன் பார்க்குறதுக்காக ஈசா யோகா மையத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், நான் வர முடியல, இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது பாருங்கள், அப்படியே சுற்றி எப்படி இருக்குன்னா சுற்றி அப்படியே இந்த ஈசா கோயிலை சுற்றி அந்த மலை இருக்குது. வந்துட்டு போயிட்டு நல்லா நடமாட்டம் நல்லா இருக்காங்க. இங்கேருந்து உள்ளே வர்றதுக்கே வந்து ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அந்த பஸ் மூலமாக தான் உள்ள. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு பயங்கரமாக காற்றடிக்கி, மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்டே இருக்கா. அதனால எப்படின்னா இங்கேருந்து சென்ட்ரலில் வந்துட்டு இது வச்சுருப்பாங்கல்ல, ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது இங்கே அது 10 ரூபா கொடுத்தா இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுவாங்க. மாட்டு வண்டி சவாரி ஒன்று இருக்குது, அதுவும் 10 ரூபா கொடுத்தா. அப்படிலாம் வசதி நல்லா இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா காட்டுக்குள்ளே இருக்குது. ஈசா யோகா மையம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு நடுவால காட்டுக்குள்ளே இருக்குது. அதனால தான் சுற்றி வந்துட்டு சுற்றி மலை அப்படியே பசுமையாக நல்லா இருக்குது. வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு பயங்கரமாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சொல்லியிருக்காங்க. ஈசா யோகா மையத்துக்கு வந்து யாரும் காசு இல்லை, இது கூகுள் பே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடாதீங்க. இங்கே வந்துட்டு கூகுள் பே வந்துட்டு இந்த கோவிலே வந்து நடு காட்டில் தான் இருக்குது. அதனால அதெல்லாம் ஒர்க் ஆகாததுனால எல்லாம் பண பரிமாற்றமாக தான் இருக்குது.